இப்போ வேலையே இல்லை, வேலையே கிடைக்கலன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் வேலை கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ட்விஸ்ட் நடக்க இருக்கு. அது கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். அவங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொத்து இருக்கு, எனக்கு எவ்வளோ வரும்னு தெரியல, எனக்கு வருமா வராதுன்னே தெரியல அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வரும், இவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டிலாம் கிடைக்கும். அவங்களுடைய வெற்றிக்கு நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த தடைகள் உடைப்படும். அவங்களுடைய ஸ்ட்ரென்த், மன ரீதியான வலிமையாக இருக்கட்டும், ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட டேரட் கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். நம்ம ஆவணி மாதம் வரப்போகுது. இந்த ஆவணி மாதத்தில் நம்ம நேயர்களுக்காக 12 ராசிகளுக்கான பலனை நம்ம பார்க்கலான்றதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி இருக்க போகுது அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஒரு கான்வர்சேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். எப்பயும் போல ஜென்ரலானது அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், அந்த ராசிக்கு அவங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்கள், பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதை பார்ப்போம். ஸ்பெசிஃபிக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸும் அது பார்க்கலாம். படிக்கிற பசங்களுக்கானது, என் வீட்டில் இருக்க பசங்க எப்படி இருக்கும் அப்படின்றது. அண்ட் முதியோர்களுக்கு 50+ மேலே ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரெடிக்ஷன். அவங்க ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கும், ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆவணி மாதம் இந்த கடவுளை வழிபட்டால் நல்லாயிருக்கும், அது எந்த கடவுள் அப்படின்றதையும் நம்ம ஓவராலாக பார்த்துடலாம். மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதம் மிக முக்கியமாக அவங்களுடைய வாழ்க்கையில் தொழில் வேலை எப்படி இருக்கும்? ஸோ மகர ராசி இவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்னா, ஒரு நியூ பிகினிங் இருக்குது. இப்போ வேலையே இல்லை, வேலையே கிடைக்கலன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் வேலை கிடைக்கும். ஸோ தொழிலில் ஒரு முடக்கம் இருந்திருக்கும். ஆடி மாதத்துலலாம் ரொம்ப என்னடா இது, ஏன்டா ஆடி மாதம் வருது அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. ஆமாம், ஆடி மாதம் வருது, ஒன்றுமே வியாபாரமே இல்லை. அவங்களுக்கு அந்த ஆவணி மாதம் அப்பா இப்போ ஓகே, நல்லா வியாபாரம் போகுது, சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தெம்பு கிடைக்கும், ஒரு நிம்மதி ஏற்படும். ஸோ ஏதோ ஒரு நியூ பிகினிங் இந்த மாதம் அவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல இருக்குது. சந்தோஷமான தகவல்கள்லாம் கிடைக்கும், மனசு சந்தோஷமாகும். சூப்பர். அப்போ வேலையில் இருக்கவங்க, தொழில் பண்ணுறவங்க ஜாலியாக இருக்க போகிறாங்கன்றது தெரியுமா மேம்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி மேம் இருக்கும்? ஸோ மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆவணி மாதத்தில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ட்விஸ்ட் நடக்க இருக்குது. அது கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். அவங்க அது சில பேருக்கு சாதகமாக இருக்கும், சில பேருக்கு பாதகமாகவும் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிச்சயமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற போது அதில் ஒரு எதிர்பாராத ஒரு டர்னிங் பாயிண்ட் நடக்கும். அவங்க டாக்ஸிக்கா இல்லாம ஆயிடுவாங்க, இல்ல அவங்களே இல்லாம ஆயிடுவாங்க. ஆமா, ஏதோ ஒன்று நடக்கும். நல்லா போயிட்டு இருக்க ரிலேஷன்ஷிப் அடிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். 2 பேருக்குள்ள அடிச்சுக்க மாட்டாங்க, மற்றவங்களால ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு திருப்பு முனை, ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நல்லது நடந்தா பிரச்சனை இல்லை, கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். ஆமா, கவனமா கெட்டது நடந்தா அப்ப கவனமா இருந்தா கொஞ்சம் அதனுடைய தன்மையை நம்ம குறைச்சிக்க பார்க்கலாம். கண்டிப்பா தாக்கத்துல இருந்து தப்பிச்சிடலாம். இப்பேற்பட்ட மகர ராசியில பண வரவு எப்படி மேம் இருக்கும்? ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ஆவணி மாதம்ன்ற போது ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க குடும்பத்துக்கு ஏதாவது அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா பணம் ரீதியாக கண்டிப்பாக செய்ய முடியும். அண்ட் சொத்து தகராறுலாம் இருக்குன்னா ஓரளவுக்கு சமரச பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். வீட்டில் இருந்து அவங்களுக்கு பணம் ரீதியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி சைட்லேருந்து, அப்பா அம்மா சைட்லேருந்து, இல்லை மாமனார் மாமியார் சைட்லேருந்து யாரோ ஒருத்தவங்க ஃபேமிலி ரீதியாக அவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். சில பேருக்குலாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொத்து இருக்குது, எனக்கு எவ்வளோ வரும்னு தெரியல, எனக்கு வருமா வராதுன்னே தெரியல அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வரும், இவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டிலாம் கிடைக்கும். இப்பேற்பட்ட வாழ்க்கையில் அவங்கள குழந்தைங்க அப்படின்றவங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை எஜுகேஷன் எப்படி இருக்கும்? ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, படிப்பில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க, படிப்பில் லாயலாக இருப்பாங்க. நம்ம அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அம்மாவுக்கு நம்ம லாயலாக இருக்கணும், அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம அவங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நம்ம படிப்பில் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படி வில்லிங்காக இருப்பாங்க. அதே மாதிரி பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் அம்மாக்களாக இருந்தாலும் சரி, இவங்க தட்டி கொடுத்து அவங்கள வேலை வாங்கினா அவங்களுடைய
பசங்க வந்து ஸ்டடீஸ்ல நல்லா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஏற்பட்ட ஒரு வாழ்க்கையில கண்டிப்பா முதியவர்கள் அப்படின்றவங்க இருப்பாங்க. முதியவர்களுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க எப்படி இந்த வாழ்க்கையில இந்த ஆவணி மாசத்துல சமாளிக்க போறாங்க? மகர ராசியில இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் இமோஷ்னலி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. உணர்ச்சி வசப்படக்கூடாது. பார்க்கறதுக்கு எல்லாம் சந்தோஷப்படுறது, இல்லை பார்க்கறதெல்லாம் நம்பி அழுகுறது. இப்போ சில பெரியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியலை பார்த்து நம்பி அழுவாங்க. அது எல்லாருமே நம்ம பார்த்தது தான். அது எஸ்பெஷலி 90s கிட்ஸ்லாம் பார்த்தே வளர்ந்தோம். இப்போ ட்ரெண்டு எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபோனில் வர ரீல்ஸை பார்த்து உண்மை நினச்சி அழுகுறது. அதுவும் இப்போல்லாம் இன்னும் கொடுமை ஏஐ ரீல்ஸை உண்மை நினச்சி அழுகுறது. அப்படிங்களா? ஆமா, இதெல்லாம் வந்து நம்மளோட இமோஷன்ஸை வந்து நம்ம வெளிப்படுத்துறோம். இமோஷனலி நம்ம இம்பேலன்ஸ்டா இருக்கோம்னு அர்த்தம். எதையும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சில பேரை கெட்ட நபர்களை கெட்ட விஷயங்களை நல்லதுன்னு நினைச்சு ஊழ்ந்துருவாங்க. நல்ல நபர்கள் நல்ல விஷயங்களை கெட்டதுன்னு நினைச்சு விலகிடுவாங்க. இந்த இமோஷன் இம்பேலன்ஸ் இருக்கிறதால இப்படியான ஒரு பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதம். மேம், இப்போ ஏற்பட்ட ஒரு மகர ராசி எந்த கடவுள் வழிபாடு பண்ணா அவங்க பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கலாம்? ஸோ மகர ராசி எந்த தெய்வ வழிபாடு இந்த ஆவணி மாதம் பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்வதி தேவி வழிபாடு. ஸோ அம்மன் வழிபாடு பண்ணலாம். எந்த ரூபத்துல வேணாலும் அம்மனை வந்து எந்த ரூபத்துல நம்ம வழிபட்டாலும் அவங்க பார்வதி தேவி தான். ஸோ அம்மன் வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். துர்கை அம்மன் வழிபாடு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அவங்களுடைய எதிரிகள் தொல்லையிலிருந்து வந்து விடுபடலாம். அவங்களுடைய வெற்றிக்கு நிறைய தடைகள் இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த தடைகள் வந்து உடைப்படும். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப அலாதியா இருக்கும். அவங்களுடைய உடல் ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், மன ரீதியான வலிமையா இருக்கட்டும், ரொம்ப கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் அது அதிகமாகும். இவங்களுக்கு மட்டும் அதிகமாகாம இவங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கும் இவங்க பார்ட்னர்ஸ்க்கும் அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள உள்ள வர்றதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்வதி தேவியை வழிபடுறதுனால இவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் இந்த மாதம் வந்து கிடைக்கும். இந்த ராசிக்கான பலன்களை பார்த்தோம், ரொம்ப டீட்டெயிலாக பேசினீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும். அப்படி நேயர்களும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸ் கீழே பதிவு செய்வாங்கன்ற நான் நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி. அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?